திமுகவுடன் கள்ள உறவு, கையும் களவுமாக பிடித்த பாஜக தலைமை. பியூஸ் புடுங்கப்பட்ட பாஜக முக்கிய புள்ளி. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு திமுகவிடம் சமரசமின்றி மிக கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து வருகிறார். அவருடன் பாஜக தொண்டர்கள் களத்திலும் சமூக வலைதளத்தில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வருவதால் நள்ளிரவு கைது செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு என பல துன்பங்களை அனுபவித்து அதையெல்லாம் தாண்டி எதையும் சந்திக்க தயார் என்கின்ற துணிச்சலுடன் ஆளும் திமுக அரசை எதிர்த்து களமாடி வருகிறார்கள் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவினர். மேலும் திமுக அமைச்சர்கள் இருக்கும் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தை தவிர்த்து பாஜகவினர் சம்பந்தப்பட்ட திமுக அமைச்சர்களை எதிர்த்து அரசியல் செய்து வருவது அண்ணாமலை தலைமையிலான பாஜகவின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஒரு சில பாஜக முக்கிய புள்ளிகள் திமுக அமைச்சர்களுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் செய்து கொண்டு அவர்களிடம் சமரசம் அரசியல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அப்படி திமுக அமைச்சர்களுடன் கள்ள உறவில் இருக்கும் பாஜக முக்கிய புள்ளிகள் யார் என்கிற லிஸ்ட் சமீபத்தில் பாஜக தலைமைக்கு சென்றிருக்கிறது. அந்த வகையில் தூங்கா நகரத்தில் இருக்கும் திமுக முக்கிய அமைச்சரும் தூங்கா நகரத்தின் திமுகவின் முகமாக உருவெடுத்துள்ள அந்த திமுக அமைச்சரிடம் பாஜக முக்கிய புள்ளி ஒருவர் கள்ள உறவில் இருந்த தகவல் பாஜக தலைமைக்கு சென்றிருக்கிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறை மூலம் குறிப்பிட்ட சில திமுக அமைச்சர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து சமீபத்தில் ரிப்போர்ட் ஒன்றை சமர்ப்பிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து மத்திய உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து குறிப்பிட்ட திமுக அமைச்சர்களின் பினாமிகள் உட்பட பல தகவல்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது அமித்ஷா கண்காணிக்க சொன்ன அமைச்சர் லிஸ்டில் இடம் பிடித்திருந்த தூங்கா நகரம் திமுக அமைச்சரும் கண்காணிக்கப்பட்டதில் அவருடன் பவுடர் போட்டு படம் காட்டும் வாய்சல் வீரரும் தூங்கா நகரம் பப்பூன் என்று அழைக்கப்படும் அந்த பாஜக முக்கிய புள்ளி கள்ள தொடர்பில் இருந்து கொண்டு தூங்கா நகரத்தில் பாஜக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்கிற ரிப்போர்ட்டும் அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தகவல் பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட்டு தூங்கா நகரம் திமுக அமைச்சருடன் கள்ள உறவில் இருக்கும் அந்த தூங்கா நகரம் பப்பூன் என்று அழைக்கப்படும் வாய்சொல் வீரரின் ஃபியூஸை புடுங்கும் வகையில் கட்சியிலிருந்தே ஓரம் கட்ட முடிவு செய்த பாஜக தலைமை அந்த வாய்ச்சொல் வீரருக்கு மீண்டும் பதவி கொடுத்தால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவுக்கு வேலை செய்யாமல் அவருடன் கள்ள உறவில் இருக்கும் திமுக அமைச்சருக்கு வேலை செய்வார். அதனால் அதே மாவட்டத்தில் அந்த மாவட்ட அமைச்சரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒருவருக்கு முக்கிய பதவியை கொடுத்து தூங்கா நகரத்தில் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்க்க வேண்டும் என முடிவு செய்துள்ளதாம் பாஜக தலைமை. மேலும் தூங்கா நகர் பப்பூன் என்று அழைக்கப்படும் அந்த வாய்ச்சொல் வீரர் தூங்கா நகரம் திமுக அமைச்சருடன் மட்டும் கள்ள உறவில் இல்லை, ஸ்ரீரங்கநாதன் குடிகொண்டிருக்கும் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு திமுக மூத்த அமைச்சர் மற்றும் தென் மாவட்டத்தில் பட்டாசு உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாவட்டத்தில் இருக்கும் இனிஷியல் திமுக அமைச்சர் உடனும் கள்ள உறவில் இருந்து வருவதாக பாஜக தலைமையின் கவனத்திற்கு சென்றுள்ளதால் தூங்கா நகரம் வாய்ச்சொல் வீரர் பியூஸ் புடுங்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்கிறது பாஜக வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்